பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேட்ஸ். அரபு நாட்டுகளில் விளையிற டேட்ஸ் செடி தான். இது வந்து அரபு நாட்டிலிருந்து தான் இறக்குமதி பண்ணி தான் இந்த செடி வச்சிருக்கிறேன். நான் இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சொன்னாங்களேன்னா, தக்காளி, கத்திரி இது மாதிரி எல்லாம் செஞ்சாக்க நம்மளுக்கு லாஸ் ஆகுது. அது மருந்து செலவு ஜாஸ்தி வேறு. இந்த வருஷம் பராமரிக்கும் போது லாஸ் ஆகுற சான்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்மளால ஒரு குரோத்து ஆக முடியல. அதனால் புதுமையாக எதனா செய்யணும்னு சொல்லிட்டு தான் இந்த டேட்ஸ் நான் செலெக்ஷன் பண்ணேன். செலெக்ஷன் பண்ணிவிட்டு 9 வருஷத்துக்கு முன்னாடி தருமபுரியில் சாலியார் நர்சரியில் இந்த டேட்ஸ் செடி வாங்கிட்டு வந்து நெட்டேன். எனக்கு 3 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு மகசூல் வந்துடுச்சு. மகசூல்னா கம்மியாக வந்துச்சு 3 வருஷத்துக்கு. 4 வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு பின்னாடி 100 கிலோ வந்துச்சுங்க. இப்போ 150 கிலோ வந்திருக்குது 9வது வருஷம் எனக்கு. ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64, 65 செடி வைக்கலாங்க. இதில் 10 செடிக்கு ஒரு ஆண் செடி வைக்கணும். ஏன்னா மகரந்த சேர்க்கை வந்து ஆண் பூ எடுத்துட்டு செய்யணும். அதனால் 10 செடி பெண் செடிக்கு ஒரு ஆண் செடி வேணும் ஆச்சுங்களா. அதில் இது கூன் வந்து ஒன்று வருது. அது ஒன்று மட்டும் தான் பார்க்கணும். மருந்து செலவு எதுவும் கிடையாது. அது எப்படி நீங்கள் இது ஏற்றுமதி பண்ணி எப்படி விற்கிறீங்க? வியாபாரம் எப்படி இருக்குது? இது ஏற்றுமதி நம்ம வியாபாரம்னு பார்த்துக்கலாம் சார். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நாம்பளும் சேல் பண்ணலாம். நம்மளால் முடிய அப்படின்னா சேலம், பெங்களூரு, கோயம்புத்தூர், சென்னை, இது திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரிலாம் வியாபாரம் இங்கே வராங்க. நம்ம இங்கே எடுத்துன்னு போயிடுறாங்க. நான் போய் கூப்பிடணுன்றது கிடையாது. மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது. அரசு வந்து எதுவும் கொடுக்குறது சார். ஏன்னா இந்த செடி வந்து காஸ்ட்லி. இன்றைக்கி வந்து 5200 ரூபாய் விற்கிறாங்க ஒரு செடி. அதனால் சாதாரண விவசாய கையில் இது பண்ண முடியாது. அதனால் அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு பாதி மானியம் கொடுத்தாக்க விவசாயிங்க இன்னும் நிறைய செய்வாங்க. அவங்களுக்கு உபயோகம். அந்த கவர்மெண்ட் அரசு வந்து ஒரு மானியம் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.